நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க RJ ரம்யா. நேயர்களே, இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாரு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு இருக்காங்கன்னு கேட்டா, தருமபுரியில இருந்து சிறுதானியங்களை பயன்படுத்தி ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க சங்கீதா அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேடம், என்னோட பேர் சங்கீதா கோபி. நாங்க தருமபுரி மாவட்டம் மூப்பநல்லிங்கிற கிராமத்துல இருக்கேன். நானு அந்த கிராமத்துல இருந்து நான் ஒரு சின்ன தொழிலா செஞ்சுட்டு இருக்கேன். சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டுற தொழிலா செஞ்சுட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி கத்துக்கிட்டீங்க மேம்? நான் இப்ப 10 இயரா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த வேலை ஆரம்பிச்சு. ஸ்டார்டிங் 2015 ஸ்டார்ட் பண்ணது. அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல எங்க தருமபுரி மாவட்டத்துல சிறுதானியங்கள் தான் அதிகமா விளையும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த தானியங்கள் நாங்க தேவைக்கு மட்டும் வீட்டுக்கு வச்சுக்குவோம், மீதி கொண்டு போய் அப்படியே விலைக்கு வித்துருவோம். அது எங்களுக்கு லாபமாவே தெரியாது. நாங்க செய்யற முதலீடு அதிகமா இருக்கும், விற்கிறது கம்மியா வரும் எங்களுக்கு. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதுல என்ன செஞ்சா நம்மளுக்கு மாற்று வழி இருக்கும் அப்படின்னு தான் நாங்க நிறைய விசாரிப்போம். இப்ப கவர்மெண்ட் இதுல எல்லாம் கேட்போம், எங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று வழி இருக்கா, வேற ஏதாவது தொழில் செய்ய முடியுமா நாங்க கேட்கும்போது தான் எங்க பக்கமே வேளாண் அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில இருக்கு. அங்க போயிட்டு தான் நாங்க இந்த மதிப்பு கூட்டல் பயிற்சி கொடுக்குறாங்கன்னு தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் மூலமா நாங்க இந்த பயிற்சியில கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் நாங்க அந்த பயிற்சிக்கு போனோம். 1 மாசமா அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டோம் நாங்க. இப்போ சிறுதானிய பொருட்கள் வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் எப்படி மேம் வந்துச்சு? இதுல எங்க வீட்டுல எங்க மாமனார் அந்த வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு அதிகமா போவாரு. எந்தெந்த நேரத்துல எந்த பயிர் வைக்கலாம் நிலத்துல அந்த மாதிரி ஆலோசனை கேட்கறதுக்காக போவாரு. அப்ப இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க, சிறுதானியங்களை மதிப்பு கூடுதல் பயிற்சி கொடுக்குறாங்கன்னு. அப்ப ஏன் நம்ம பொருளை வச்சு வித்துடுறாங்க அப்படியே விளைவிச்சு, இதுக்கு மதிப்பு கூட்டி செஞ்சா நம்மளுக்கு அதுக்கு மேல 2 மடங்கு லாபமா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் நல்லா சொல்லியிருக்காங்க. அதை வச்சுதான் எங்க வீட்டுல சொன்னாரு, நீங்க இதை செய்யுங்க, போய் ட்ரைனிங் எடுத்து பாருங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த தொழிலை எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் சரி நம்ம கொஞ்சம் வாய்ப்பை விடக்கூடாதுன்னு தான் நாங்க அந்த தொழிலை ட்ரைனிங்கா எடுத்து போனோம். இப்போ 2010 இருந்து இத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த தொழில் மூலம் என்னென்ன பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? முதல்ல பாத்தீங்கன்னா சத்து மாவு தான் ரெடி பண்ணோம். சிறுதானியங்கள்லாம் முளை கட்டி அதை ப்ராசஸிங் முறைப்படி ப்ராசஸிங் பண்ணி தான் நாங்க குழந்தைகள் 6 மாச குழந்தைகள்ல இருந்து முதியோர்கள் வரை அந்த சத்து மாவு கஞ்சியை சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்க முதல்ல எடுத்துக்கிட்டோம். அதை செஞ்சோங்க. அதுக்கப்புறமா ராகில லட்டு. அப்பெல்லாம் ராகின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா களி, கூழ், அடை அந்த மாதிரிதான் செய்வாங்க, மற்றபடி வேற எதுவும் தெரியாது. இப்ப நாங்க ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் ராகில லட்டு, ராகி பிஸ்கெட்டு, அப்புறம் திணையில லட்டு, திணையில பிஸ்கெட்டு, திணையில கேக்கு, மிக்சர், முறுக்கு, இன்னும் நிறைய வெரைட்டியான இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரிதான் தோசை மிக்ஸ், அடையா மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, உடனடியா அவங்க செஞ்சு சாப்பிடுற மாதிரி இந்த மிக்ஸ் எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பொருளை தான் நாங்க செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுல நிறைய பொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்கான மூலப்பொருட்கள் எங்க இருந்து மேம் கிடைக்குது உங்களுக்கு? இந்த மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா எங்க நிலத்துல ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி தானியங்களை நாங்க விளைஞ்சிக்கிறோம். மீதி பாத்தீங்கன்னா இந்த சாமை, திணை, வரகு அதெல்லாம் எங்க பக்கத்து பெண்ணாகரம் இருக்கிறது பக்கம் மலைப்பகுதின்றதுனால அங்க நிறைய அந்த தானியங்கள் விளையிறாங்க. அதை போய் அந்த அறுவடை அப்ப போய் நாங்க மூட்டை கணக்குல எடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கே மில்லு இருக்கு, அந்த மில்லுல கொடுத்து அரைச்சிக்குவோம் நாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? நாங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணது ஒரு அடுத்த இடத்துல தான் சத்து மாவெல்லாம் அரைச்சு வேற மிஷின்ல போய் அரைச்சிட்டு வருவோம். முதலீடு இல்லாம மெட்டீரியல் மட்டும் சத்து மாவுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அதை மட்டும் வாங்கி மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் வேற இடத்துலதான் ரைஸ் மில்ல அரைச்சோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் ஒவ்வொரு டைம் எங்களால அந்த மாதிரி போக முடியாதுன்னு சொல்லிட்டு மிஷினரி ஒண்ணு வாங்கணும். சின்னதா மிஷினரி ஒண்ணு வாங்கி மாவு அரைக்கிறதுக்கு மட்டும். இப்போ ஸ்டார்டிங்ல என்னதான் ஒரு சின்ன முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் நம்ம இப்போ ரொம்ப நல்லாவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு
சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதற்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? வரவேற்புனா நாங்க ஸ்டார்டிங் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஒரு 3 வருஷமா வந்து ஒரு பொருளையும் எங்களால உற்பத்தி பண்ணிருவோம். நாங்க முதலீடு போட்டு அதெல்லாம் பொருள் ரெடி பண்ணிருவோம். ஆனா எங்களால கொண்டு போய் விக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். தொழில ஈஸியா கத்துன்னு வந்து நம்ம பொருளை ரெடி பண்ணிட்டோம், எப்படி இதை நம்ம விக்கிறது அப்படின்னும் போது எங்களுக்கு அந்த வேளாண்மை துறையில வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்தவங்க வந்து எங்க எக்ஸிபிஷன் போடுவாங்களோ அந்த இடத்துக்குலாம் எங்களுக்கு கூட்டு போய் சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து அந்த எக்ஸிபிஷன் போற டைம் மட்டும்தான் எங்களால வியாபாரம் பண்ண முடியும். அப்ப இடையில என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு காலேஜ், ஸ்கூலு, கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஏதாவது நடந்தா அங்க போய் கேட்போம். நாங்க இந்த ஸ்டால் வச்சு சேல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இன்வால்வா போய் எங்க பொருளை வந்து சாம்பிள் கொடுப்போம். முதல்ல அவங்க வந்து சாப்பிட்டு அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னாதான் எங்களால கொண்டு போய் கொடுக்க முடியும். இந்த மாதிரி சிரமங்கள்லாம் நிறையவே சந்திச்சோம் நாங்க. இப்போ மார்க்கெட்டிங் எப்படி மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப வந்து நாங்க அங்க அந்த நிறைய இடத்துல எக்ஸிபிஷன் எல்லாம் போனாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து விசிட்டிங் கார்டு போட்டு கொடுப்போம். அந்த கார்டுல வாங்கி அட்ரஸ் பார்த்துட்டு அவங்க பிடிச்சிருந்தா அப்ப வாங்கிட்டு போறவங்க வந்து பிடிச்சிருந்தா எங்களுக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுவாங்க, எங்களுக்கு இந்த பொருள் இவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையும் ஆர்டர் கேட்கும்போது ஆன்லைன் சேல்ஸும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு கடைங்களுக்கும் கேட்டிருக்காங்க, ஆர்கானிக் ஷாப் கடைங்க அந்த மாதிரி கடைங்களுக்கு தான் நாங்க இதை தனியா தான் கொடுப்போம். இதே பேக்கரியில எல்லாம் வச்சா இது தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது அவங்க விலை வந்து இது கூடுதலா தெரியுது. அவங்களுக்கு நார்மலா விற்கிறத விட இது கூடுதலா தெரியறதுனால இது அதிகமா வாங்க மாட்டாங்க. இதுக்குன்னு தனி ஷாப்போ இல்ல தனியா நம்ம வச்சு சேல் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அதை நாடி வந்து வாங்குறாங்க. அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கு பிசினஸ் போது. ஓகே மேம். ஆன்லைன் விற்பனையும் செஞ்சுட்டு இருக்கீங்களா மேம்? இப்ப ஆன்லைன்னா நாங்க என்னென்ன பொருள் செய்யறோங்கன்றத வந்து வாட்ஸ்அப் பண்ணுவோங்க. இப்ப தெரிஞ்ச நபர் எல்லாம் பாப்பாங்க. அதுல அப்படி பார்க்கும்போது அவங்க பார்த்துட்டு அந்த மாதிரிதான் எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, அட்ரஸ் அனுப்பிடுவாங்க. எங்களுக்கு இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்புவாங்க, நாங்க கொரியல் போட்டுருவோம். ஓகே மேம். இப்போ சிறுதானியங்களை வச்சே நிறைய உணவுப் பொருட்கள் தயாரிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ அந்த சிறுதானியங்கள்ல என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். சிறுதானியங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே நமக்கு கிடைக்குது. இப்ப நம்ம மற்ற தானியங்களை அரிசி அந்த மற்ற மாவு பொருளை விட சிறுதானியங்கள் நம்மளுக்கு வந்து எல்லாமே கால்சியம் சத்து, புரதச்சத்து, நமக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே நம்ம சிறுதானியத்துல இருக்கு. அதுக்காக தான் நம்ம இதை சாப்பிடுங்க. இனி வரும் காலங்கள்ல நம்ம பல இன்னல்கள் நோய் நம்மள தாக்குது, அதுக்காக நம்ம ஆளாகக்கூடாது. நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போனா எவ்வளவு செலவழிக்கிறோம், அதுவே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வந்து நம்ம உணர்ந்து இதை வாங்கி சாப்பிடலாம், காசு இவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி நினைக்காம வாங்கி சாப்பிடுங்கன்ற மாதிரிதான் நாங்க சிறுதானியத்தை பத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வும் சொல்றோங்க. இதுல இவ்வளவு நன்மை இருக்குன்றத பத்தியும் சொல்றாங்க மக்கள்கிட்ட. ஓகே மேம். இப்போ என்னதான் ஒரு சுயதொழில் செஞ்சாலும் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ஒரு அவசியமான ஒண்ணா இருக்கு. இப்போ அந்த வகையில உங்க குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? எங்க குடும்ப ஒத்துழைப்புனா அவங்க ஒத்துழைப்புல தான் நான் ட்ரைனிங்க்கே போனேன். அவங்க வந்துதான் முதல்ல நீ போன்னு சொன்னாங்க. நான் வந்து நான் ஏற்கனவே வந்து டைலரிங் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால நான் அதே செய்யறேன்னும் போது இல்ல இது போயிட்டு வா நம்ம பார்க்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இதை செய்யலான்ற மாதிரி தான் எங்களை வீட்டுல இருந்து அனுப்புனாங்க. ஹஸ்பண்ட் ஆகட்டும், வீட்டுல மாமனார் அவங்க சப்போர்ட் எல்லாம் எனக்கு ரொம்பவே இருந்தது. அப்படி போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதுனால இப்போ வர எல்லா கஷ்ட நஷ்டங்களுமே அவங்க பங்கெடுத்து இன்வால்வா செய்யறாரு. ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து முன்னுதாரணமே ஹஸ்பண்ட் தான். நான் வேண்டாம் என்னால முடியலன்ற ஒரு சரிவு நிலைக்கு வரும்போது கூட அவர் வந்து சொல்வாரு நம்மளால முடியும், ஒரு இடத்துல நம்ம சரிவு ஏற்பட்டா இன்னொரு இடத்துல நம்ம முன்னேற்றம் அடைவோம் அப்படின்ற தைரியத்தை தன்னம்பிக்கையை கொண்டு வந்து விடுவாரு. அதுக்கப்புறம் நானுமே அந்த நிலையில இருந்து மாறிட்டேன். நம்மளால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எனக்குள்ளேயே வந்துருச்சு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம எதிர்கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாத்தையும் கடந்து வந்து தான் இருக்கணும். அப்படி நீங்கள் சந்திச்ச சவால்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். சவால்கள்னு பாத்தீங்கன்னா எங்களை வந்து நாங்க செய்யற இடத்துல தொழில பார்த்துட்டு என்னன்னுவாங்கன்னா, இந்த வேலையெல்லாம் செஞ்சு நீங்க என்னைக்கு முன்னேறது, இந்த மாவை ரெடி பண்ணி இதை கொண்டு போய் நீங்க வித்து என்னைக்கு இதுக்கு முன்னேற்றம் அடைவீங்க, ஏன் இருக்கிற வேலையை செஞ்சிருக்கலாம். அவரு எங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா டிரைவிங் இருந்தாரு, எங்களோடதே சொந்த லாரி வச்சிருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த தொழிலை நான் எடுத்ததுனால அவரு வண்டியெல்லாம் வித்துட்டு இந்த தொழிலே நம்ம முழுசா இன்வால்வ் ஆகி 2 பேருமே செய்யலாம் அப்படின்னு இறங்கிட்டும் போது எங்களை வந்து பல பேர் பல விதமா சொல்லுவாங்க, நீங்க இருக்கிற தொழிலை விட்டு தேவையில்லாத போய் இறங்கி இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் பேசும்போது இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு சவாலை
வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு வெறுப்பும் வெறித்தனமும் என் மனசுக்குள்ள தோன்றி ஏன் நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நாங்க வெளியே வந்தோம். அது ஒரு சவாலா நான் நினைக்கிறேன். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ என்னதான் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்திருந்தாலும் இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமையாக உணர்ந்தேன், அந்த மாதிரி தருணங்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். நாங்க அந்த முதல் 2 வருஷத்திலேயே வந்து நான் அந்த தொழிலை எடுத்து 2 வருஷத்திலேயே இளம் உழவர் சாதனையாளர் விருது வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல கோயம்புத்தூர்ல வந்து நான் அந்த அவார்டை வாங்கினேன். எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இத்தனை பேர் ட்ரைனிங் எடுத்து இதுல நமக்கு நம்ம ஒரு நல்ல சந்தர்ப்பம், இது இப்படி ஒரு அவார்டை நம்ம வாங்கினதுக்கு அப்படின்ற ஒரு பெருமையா எங்களுக்கு இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அது அடுத்த இயர்லயே வந்து சிங்கப்பெண் அவார்டு வாங்கினேன். அப்பயும் எங்களுக்கு ஒரு பெரிய நட்பு, பெரிய ஒரு மினிஸ்டர் கையால நான் ஒரு அவார்டை வாங்குறேன்னா, நானும் ஒரு கிராமத்துல இருக்கிறேன், எனக்கு ஒரு அவார்டு இவங்க கையால கிடைக்குதுன்னும் போது ரொம்ப சந்தோஷம். அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த தொழிலை எடுத்ததுனால G20 மாநாட்டுக்கு வந்து எங்களை டெல்லிக்கு ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. டெல்லிக்கு போயிட்டு வர்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது தமிழ்நாட்டுல 2 பேருக்கு, அந்த 2 பேர்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம் எங்களுக்கு. எங்க கிராமமே அது ஒரு உயர்ந்து பார்த்தாங்க. உனக்கு ஒரு டெல்லிக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, G20 மாநாடுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சா அப்படின்ற மாதிரி ஒரு புகழ்ந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷம். நம்மள வந்து ஒரு நேரத்துல இந்த வேலையெல்லாம் செஞ்சு என்னைக்கு முன்னேறதுன்னு நினைச்ச வாயெல்லாம் இன்னைக்கு நம்மள புகழ்ந்து பேசுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இந்த தொழில். இதுக்கு வந்து எங்களுக்கு அந்த தமிழ்நாடு வேளாண்மை துறையும் வேளாண் அறிவியல் நிலையம் தான் எங்களை சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். ஓகே மேம். இப்போ சிறுதானியங்கள் நிறைய உடலுக்கு ஆரோக்கியங்கள் தரக்கூடியதாக இருந்தாலும் அதில் பொருட்கள் தயார் பண்ணி இப்போ ரொம்ப நல்லாவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த கட்ட பிளான் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? இப்போ வந்து நாங்க அதான் அந்த ஒரு புதிய பெரிய கம்பெனியா இப்போ இத்தனை வருஷம் செஞ்சிருந்தாலும் ரொம்ப பெரிய கம்பெனி அளவுக்கு போகல. ஏன்னா இந்த நல்ல பொருளுக்கு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் ரீச் பண்றது இல்லை. இன்னுமே நம்ம அதை அவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் அந்த மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னுமே ஒரு 50% தான் ஓரளவுக்கு தெரிஞ்சு சிறுதானியமா இதுதான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் 50% மக்கள் வந்து அதுல இருந்து மாற மாட்டேங்கிறாங்க. அவங்களும் மாறணும். உடல் ஆரோக்கியத்தை ஒரு பக்கம் நினைச்சு மாறி நல்ல ஒரு பொருளை சாப்பிடணுன்றதுதான் நான் நினைக்கிறேன். மக்களுக்கு சொல்றதும் அதுதான் சொல்லுவேன். நான் எங்க போய் பேசினாலையும் அதுதான் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம ஒரு தொழிலை எடுத்தோம்னா கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நிறைய விதத்துல சப்போர்ட் பண்றாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலநிலைக்கு வரும் வரைக்கும் அவங்க ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த நிலையில தான் நான் ஒரு சின்ன மிஷின் தான் முதல் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேளாண் அறிவியல் நிலையத்திலேயே வந்து செயல் விளக்கமா மிஷினரி எல்லாம் ஒரு மிஷினரி எல்லாம் கொடுத்தாங்க. அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ண நானு. அதுக்கப்புறம் புது மிஷினா வரும்போது தான் நானா மிஷினரி எல்லாம் மாத்திக்கிட்டேன். இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம்? நாங்க எங்களோட போன் நம்பர் தரேங்க, அதுல கூப்பிடலாம். அவங்க கூப்பிட்டா நாங்க என்னன்றது பேசுவோம் அவங்க கிட்ட. இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் வந்து எந்த ஒரு ட்ரைனிங் போனாலையும் எது ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு போனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்றத காதால உள்வாங்கினா மட்டும்தான் நம்மளால எதையுமே செய்ய முடியும். நம்ம மேலோட்டமா போனோமா ஏதோ சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி வந்தாங்கன்னா எந்த பெண்ணாலையும் முன்னேற முடியாது. நம்மளால ஒரு தொழிலுக்கு போனாங்கன்னா அந்த பயிற்சி எடுத்துட்டு இது நம்மளால முடியுமா அப்படின்றத அப்பவே அவங்க உணர்ந்துடணும். முடியும், நம்மளால தன்னம்பிக்கை இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு தொழிலுமே வெற்றி பெற முடியும். செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற சந்தேகம் எழவே கூடாது பெண்களுக்கு. அவங்க அதுதான் சொல்றேன், ஒரு தன்னம்பிக்கையோடு நம்மளால செய்ய முடியும், வெளியே வாங்க. இப்ப நான் அப்படி இருந்தேன்னா என்னால முடியாதுன்னு சொன்னா நானும் அப்படிதான் இருந்திருப்பேன். இடையில வந்து சேலே இல்ல. கொரோனா வந்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அந்த தொழிலே விட்டுறலான்ற மாதிரி எல்லாம் நான் வந்துட்டேன். ஆனா இருந்தாலும் வீட்டுல என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் இருந்தது. அவர் சொன்ன ஒரே இது, நம்ம என்னைக்குமே வெற்றி பெறுவோம், இன்னைக்கு சரிவு ஏற்பட்டாலும் நாளைய இது வெற்றி நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரே இதுலதான் நாங்க முழு முதற்கொண்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு பெண்களும் ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சா தன்னம்பிக்கையோட வெளியே வாங்க. அதே மாதிரி வீட்டுல உள்ள ஹஸ்பண்டா இல்ல அவங்க மாமியார் யாராவது இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்குன்னு சொல்றேன். இப்ப நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? நான் பேசியிருக்கிற வரைக்கும் எல்லாரும் அப்படி கேட்டாலையும் அவங்களுக்குள்ள டவுட் ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்க பேசலாம். என்ன தகவல்னாலும் எங்களால முடிந்த தகவல்களும் தெரிவிக்கிறாங்க மேடம். நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்ட
சங்கீதா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.